ஹலோ கூட்டிட்டாங்க விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன்பிடி வேட்டைக்கு தான் போகிறோம். எந்த ஊருன்னு சொன்னோம்னா நீங்களும் அந்த ஊருக்கு வந்துடுவீங்களா தெரில. அந்த ஊர் ஏரியில் நிறைய மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பசங்களோட மீன்பிடி வேட்டைக்கு கிளம்பிட்டோம். வலை எது போடுறீங்களாடா ஏரியில்? மழையை போட சும்மா விட மாட்டானுங்க. ஏன்னா தூண்டி போடுறோம் அதெல்லாம் தெரில. வலை போட்டால் மட்டும் சும்மா விட மாட்டாங்களா? நண்பர்களே, துறையூர் ஏரி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காட்டி நான் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன், பார்த்துங்க. அந்த ஏரிக்கு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை கிலோ மீனை பிடிக்க போகிறோன்ட்டு பார்த்துடலாம். நம்ம கேங்கில் ஒருத்தாலும் மிஸ் ஆகிறான். அது யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாரு அந்த புழு எடுறா. ஒரு இடம் தான் பிக் ஃபேனு. தள்ளி விடுங்க, நான் போதுமான்னு சொல்ல. வச்சு ஆயில் வச்சு லிப்பில் பட்டிச்சாலையா? லிப்பில் பட்டிச்சு, நல்ல லாபம் இருக்குது. லிப்பில் பட்டிச்சு எனக்கே வைக்கிறான். நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க 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 அடிக்க. இந்த ஏரியில் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறேன்னு தெரில. மீனே மாட்டோம் வந்து அங்கே தான் போக போகிறோம். ஐயோ, அந்த வீட்டை பார்த்தாவே ஒரு இது சொல்லுவாங்கடா, இந்த பீஜம் போடுவாங்க தெரியுமா? பங்களாக்கே பெரிய ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? பெரிய பங்களா அதுன்னு சொல்லி விட்டுவானுங்க நம்மகிட்டே. இதெல்லாம் போய் ஏன்டா சொல்லியிருக்காங்க, நான் தான் வந்திருக்கேன். இவர்களை காற்று பயங்கரமா அடிக்குது, அது செமையா இருக்கு. அதுக்கு அந்த காத்துக்கு ஒரு சாங் போடுவாங்க தெரியுமா, ஓல்டு சாங் ஒன்று. கொஞ்சம் இருந்தா கீழே வந்துருப்பேன். நம்ம ஒரு அண்ணன் வந்து 2 மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த மீனை காட்டுற பாருங்களேன். தூக்கி போட்டுச்சாயா? ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் போல. எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த எடுக்க. எப்படியோ பிடிச்சிருக்காங்க. நம்ம டீம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டீம் ஸ்பாட்டர்ஸ் ரெடியா? 2 மீன் பிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பெருசாக இருந்தது, ஒன்று சின்னதாக இருந்தது. பிடிச்சி வச்சிருக்காங்க பார்த்தேன். அது தொட்டி மேல இருந்து போடுறா. மீன் அந்த கட்டையிலேருந்து தோண்டில் வந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணியில தான் வருவோம். நம்ம டீம்லாம் தூண்டில போட்டு ரெடி ஆயிட்டானுங்க. ஓய் மச்சி, அங்க போட்ட மீன் பிடிப்பாயின்னு உக்காந்துருக்கோம். அவங்க தூண்டி அங்கே தூக்கி போடுறாங்க. திருப்பி நம்மக்கிட்டே வந்துடுது. எப்போதான் மீன் பிடிப்பாங்க தெரில. இன்னும் இழுக்கிறான் பாருங்க. இப்போ தூக்கி உள்ளே போடுவானுங்க. போட்டு திரும்பி நம்மக்கிட்டே வந்துடுது. அலைக்கு அதுக்கும் எல்லாம் ஈயா அது இதுன்னு போட்டு தான் வச்சுருக்கானுங்க. அப்படி இருந்தால் உள்ளே வந்துடுதா. மச்சான் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிச்சிட்டான். இங்கே வந்து யாருமே இன்னும் மீன் பிடிக்கல. நம்ம மச்சான் மட்டும் ஒரு மீன் பிடிச்சிருக்கான். சி எவ்வளோ பெருசு வச்சு? ஏய் சி ஓப்பன் பண்ணுறா. எடுக்க தெரியாதா? ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது டுமுக்கூட்டை கொடுத்து எடுவா. அது புடுறா. ஆட்டி ஆட்டி ரத்தம் வந்துட போகுது. மீன் அழகான மீனை பிடிச்சாச்சு. பயங்கரமாக நினைக்க. யார் பிடிச்சாங்க? நந்தா பிடிச்சான். அவ்வளோ நேரம் கையிலே வச்சுருந்துருக்கான். வச்சு 2 மீன் பிடிச்சிட்டு எடுக்க. கீழே தொங்க விடு. இது கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருப்பேன் எடுக்க. சீக்கிரமா நம்மளால இப்போதான் ஒரு மீனை பிடிச்ச பார்க்குறேன். என்ன மீன் பிடிச்சிட்டியா? பார்த்துக்கிறேன் நண்பர்கள். நீ எத்தனை மீன் பிடிச்ச? எத்தனை பிடிச்ச? நான் கொஞ்சம் தண்ணி பிடிச்ச இவ்வளோ. நான் கொஞ்சம் நேரம் போடுறேன் கூட. ஒரு பெரிய மீனா பிடிச்சிட்டானா? எங்கடா 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 டும்மு முன்னாடி சொல்லிட்டே அந்த மீன் பிடிச்சிட்டான். நண்பர்கள் பெரிய மீனா பிடிச்சிட்டான். பாருங்க டும்மு எத்தனை கிலோ வரும் இது? 1 kg வரும் தானே? சொல்லுங்க டும்மு, இதுக்கு எவ்வளோ நேரம் ட்ரைனிங் எடுத்தீங்க? சோனி அவனுக்கு ஐடிஸ் ரெடி ஆச்சு போலாமாங்கிறான் பாரு. தூக்கி காட்டு இன்னும் மேலே. இன்னும் மூஞ்சி வரைக்கும் தூக்குடா. போடு அட்டா. இப்படி சைடாக காட்டு. பரவாயில்ல. முன்னேருந்து ஒரே இடத்துல இருந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் பிடிச்சிட்டானா பெருசா. இந்த இடத்த விட்டு நவுலடா வந்திருந்து.
நண்பர்களே, பெரிய மீன் துறையில நம்ம பையன் பிடிச்சிட்டாப்ல. ஒரு நாளைக்கு எனக்கு போயிடும். ஆனால் பெரிய மீன் ஒன்றே ஒன்று தான். பாவமாக இருக்குது. அவ்வளோதான், டும்மோனை அடித்து போச்சு. இந்த இதில் விட்டு போயிடுவான். இப்போ மீனை விட போகிறோம். அந்த இடத்துல புழு தீர்ந்து போச்சு. அதனால் மறுபடியும் வேறவங்க தோட்டத்துக்கு வரப்புக்கிட்ட வந்து நோண்டி புழு எடுத்தாச்சு. இரு வேணே கழுந்து போதியா புரியா இல்லையா? கூட உள்ள மாட்டினேன். எவ்வளோ புழு நோண்டியாச்சு. புழுவை காட்டுறா. இங்கே வந்து நல்லா பெரிய பெரிய புழுவாக இருந்திருக்கு போல. அது என்னடா மீன் கருப்பு கலர்ல இருக்கு. அவங்க பிடிச்சாருந்தாங்க காய்ஸ், இந்த மாதிரி கருப்பு மீனை பார்த்துருக்கீங்களா? குகன் தான் இந்த மீனை பிடிச்சிருக்காரு. அவன் பேரும் கருகுரு, மீன் பேரும் பாருங்க கருப்பா இருக்கு. கருகுரு நிஜமா இந்த மாதிரி கருப்பு மீன் நான் பார்த்தது இல்லை. பேரி செய்த பார்த்தாலும் எங்கேயும் பார்த்தேன். நீ பார்த்துருக்கியா? அப்போ பார்த்தா இந்த மாதிரி கருப்பு மீன் நான் பிடிச்சது இங்க பாருங்க. தட்டிட்டு உள்ள போயிருமா? கருஞ்சிலேபி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். போதுமானு தெரில. பசங்கள்லாம் ஒரு 6 பேர் இருக்கும். நல்லா ஓகே, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. போட்டு காத்துட்ருக்கோம் இறைக்காக. நம்ம கரெக்டாக பாருங்கள், மீன் மாட்டும் போது உங்களுக்கு எப்படி பூ கொடுத்து பூ பண்ண மட்டும் பாருங்க. ஆமாம், மாட்டிக்கிச்சாடி. ஒரு மீனை பிடிச்சிருக்கேன். இதோட 2வது மீன். ஈஸியாக தான் மீன் மாட்டுது, மாட்டவே மாட்டேங்குதுங்களா? 3 hours later. ஒரு வேலையா மீனை சாப்பிட்டு முடிச்சாச்சு. முன்னாடியே காட்டலான்னு பார்த்தா வீடியோ ஆன் பண்ணல. வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ஒழுங்கா வேக உள்ள நானே ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இதை பாருங்க, எப்போதும் ஃபர்ஸ்ட் பண்ணா அப்படிதான் வரும். போட்டு 4 பண்ணிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை. சே, நல்லா தான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். போட்டு நவுத்தி எடுத்துட்டானுங்க. ஐயா ஒரே நிமிஷம் ஒரு தலையை எடுக்கிறோமா? ஆனால் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சி மைக்கெலாம் ஆன் போட்டு வச்சுருந்தேன்டா. ஒரு தலையை நல்ல தலையாக இருந்தது, வாயில போடலாம் பார்க்குறேன். வெளிப்படுத்து பீரோ பாரு. வா அலிங்கோயா வா